வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இன்று நாம் காண இருப்பது தொழில் ரீதியாக யாருக்கு எந்த திசை சிறப்பாக இருக்கும், யாரை தூக்கி விடும், யாரை மொட்டை அடிக்கும். பன்னெண்டு லக்னமும் இருக்குங்க. 12 லக்னத்துக்கு இவர் யோகாதிபதி, பாக்யாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, 10ஆம் அதிபதி, இப்படி பல கிரகங்கள் சொல்கிறோமா இல்லையா? பொதுவாக அந்த 5, 9 கூடியவர் யோகாதிபதியாக வருவார். இப்போ கடகம்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாயை ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் வராரு இல்லையா? அதனால் செவ்வாய் யோகாதிபதினு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொருத்தரை சொல்கிறோம். ஏக யோகாதிபதியாக வருவாங்க. இப்போ ரிஷபத்துக்கெலாம் சனி யோகாவாக வந்துடுவார். ஆனால் 9க்கும் 10க்கும் அவரே அதிபதியாக வந்துடுறாரா இல்லையா? இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, ஓகே, ரிஷபத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார், ரிஷப லக்னம், சனி திசை சரியான வயசில் வருதுங்க, ஒரு 30 வயசில் வருதுன்னு வச்சுக்குவோம். ராகு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ராகு குரு முடிஞ்சு சனி திசை ஆரம்பமாகுது. ரிஷப லக்னத்துக்கு இவர் பெரிய யோகத்தை கொடுத்துருவாராங்கிறது தான் கேள்வி. தொழில் தொடங்கி இவர் பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிருவாரா பொருளாதார ரீதியாக அப்படிங்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு சரியான விடை ஆமாம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் எங்கே இருக்கார், யாரோட சேர்ந்துருக்காரு, இப்படி பல விஷயங்கள். யோகாதிபதினா யோகத்தை தர வேண்டியது தானே, எங்கே இருந்தால் என்ன, யோகாதிபதி தானே. அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். சனி திசை அடுத்து வரக்கூடிய சனி திசை பாருங்கள், ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம சொல்கிறோமா இல்லையா? அடுத்து பாக்யாதிபதி திசை வருது சார், பூர்வ புண்ணியாதிபதி வர்றாரு, தொழில் சிறப்பாக இருக்கும், கவலைப்படாதீங்க, கடனெல்லாம் அடைச்சிருவீங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அதனால் மேற்கொண்டு கடனை வாங்கி விரிவுபடுத்துங்க அப்படி சொல்லி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்த வாடிக்கையாளர்கள் நிறைய இருக்காங்க. மொட்டைன்னு சொன்னால் இல்லையா, என் தலை மாதிரி ஆயிரும். சுத்தமாக இருக்கிறதெல்லாம் காடு தோட்டத்தெல்லாம் விற்றுவிட்டு நடுத்தருவுக்கு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. 5 கூடியவர் நீங்கள் இது பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கன்னு சொல்லி கோடிக்கணக்கில் லாஸ் ஆனவங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன். 90% ஷேர் மார்க்கெட் கொடுக்கறது இல்லைங்க, பறிச்சுக்கிட்டு தான் போகுது. இருந்தாலும் மனிதனுக்கு ஆசையாக ஆசை அளவிட முடியாத பேராசை இருக்கா இல்லையா? உழைக்காத ஊதியம் வந்துடணும். இதில் ஒரு சில ஜாதகங்கள் அந்த ஒரு மேன்மையான நிலையை அடைவதற்காகவே பிறந்த ஜாதகங்களாகவே இருக்கும். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஒரு தொழில் பண்ணுறார், ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுங்களேன், ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறார். ஒரு 10 வருட காலத்தில் அவரோட வாழ்க்கையை புரட்டி போடுதுங்க. சும்மா ஆகா ஓகோன்னு அடித்து நவுத்திட்டு போகிறார். பார்க்குறவங்களாம் பொறாமல் போடுவாங்க, என்ன சாதாரணமாக இருந்தால் இப்படி ஆகிட்டா அப்படி, எங்கேருந்து இவருக்கு இவ்வளோ பணம் வந்தது, சொத்து சேர்க்க வந்ததுன்னு. அவர் உழைச்சி தான் சம்பாரிச்சிருப்பார், அவர் ஒன்றும் நோட்டெல்லாம் அடிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவருக்கு அது கொடுக்குது. அந்த சரியான ஒரு நேரத்தில் சரியான ஒரு தொழிலை தொடங்கி ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வாழ்க்கையில் கொண்டு போய் நிறுத்துது. எல்லாருக்கும் அது கிடைக்குதான்னா இல்லை. அதுக்கு தான் அந்த யோகாதிபதி திசை கொடுக்குமான்னு நினச்சேன். அப்படி நிறைய ஜாதகங்கள் எடுத்து ஆய்வு பண்ணும்போது அந்த ஒரு 70% ஃபெயிலியர் தான் காட்டுது. 30% பேர் தான் ஒரு லெவலுக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த யோகாதிபதி கிடையாது. அதனால் நிறைய பேருக்கு என் மேலே வருத்தம் இருக்கலாம். பட் இருந்தாலும் உண்மை இதுதான், உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கார், கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கார், சிறப்பாக இருக்கார், நல்ல சாரம் வாங்கியிருக்கார், சுபகிரகத்துடைய பார்வையில் இருக்கார், நல்லா பண்ணுங்கள் தொழில் சூப்பராக வரும்னு சொல்லி துபாயிலேருந்து கொண்டு வந்த காசை பூரா ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை இடத்தெல்லாம் விற்று என்ன பண்ணிட்டாருங்க, சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஆரம்பிச்சிட்டார்.
2-3 வருடங்களிலே அது இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுச்சுங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நாம் ஒரு ஜோதிடர் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்போது அதை வந்து நாம் இந்த திசை உனக்கு வந்து பொருளாதார ரீதியாக இதை கொடுக்கும் கொடுக்காதுங்கிறத நாம் வந்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டு தான் ஒரு என்ன பண்ணணுங்க, கைடன்ஸை கொடுக்கணும். நம்ம பாரம்பரியத்தை நான் குறை சொல்லணுங்கிறது கிடையாதுங்க. அதனுடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் கேபியில் உபநட்சத்திர பாவங்களை தொடர்பு படுத்தி, அதாவது ஒரு பொதுவான ஒரு சிம்பிளான ஒரு கேபி ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவத்தினுடைய 12ஆம் பாவம் விரயபாவம் அந்த பாவத்தை கெடுக்குங்க. ஒரு திரிகோணம்னு வச்சிங்களேன், இப்போ தர்மார்த்த காமமோட்சம் புருஷார்த்தங்கள்னு சொல்கிறோமா இல்லையா, 1-5 போகும்போது தர்ம திரிகோணம். தர்ம திரிகோணத்தினுடைய திசாபுத்திகள் நடக்கும்போது மொட்டை அடிச்சிடும். என்ன பண்ணும்? சுத்தமாக உண்மையிலேயே அந்த தொடர்பு 1-5-9 இருந்தால் மொட்டை அடித்து ஊரை விட்டு விரட்டிடும். கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏற்றாத ஒன்று போல தான் இருக்கும். மற்றபடி அவன் ஊர் பக்கம் தலையை காட்ட முடியாது. அவன் தர்மம் பண்ணி பழைக்கணும். அந்த தர்மத்தினுடைய திசாபுத்திகள் நடக்கும்போது 1-5-9 தொடர்புகள் வரும்போது இதை வந்து நாம் பாரம்பரிய முறையை பார்ப்பதை விட நீங்கள் கேபி முறைக்கு வந்துடுங்க. இதே சனியினுடைய எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. சனி 1-5-9 இயக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது உபநட்சத்திர ரீதியாக சனி 1-5-9 பாவங்களை இயக்குகிறார். அவர் ரிஷப லக்னத்துக்கு பெரிய யோகாதிபதி. உங்களுக்கு எங்கே வேணுமோ அவரை பிடிக்குமோ போட்டுங்க. அவரை உச்சமாக போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை அவரை கேந்திர திரிகோணத்தில் போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த சாய்ஸை உங்களுக்கே விட்டுரு. மிகச்சிறந்த யோகத்தை அவர் எங்கே தருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, 10ல் இருந்தால் யோகத்தை தருவாருன்னு அதிலே போட்டுக்கோங்க. ஆனால் உபநட்சத்திர ரீதியாக அவர் 1-5-9 தொடர்பு பண்ணுறார். 1-5-9 கனெக்டிவிட்டி பண்ணுறார். இந்த திசை அவரை மொட்டை அடிக்காமல் விடாது. மொட்டை அடிக்காமல் விடாது. அப்போ அங்கே உள்ள எங்கேயோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கா இல்லையா? அவர் கேபி வந்து பெருசாக தானே எல்லாம் கண்டுபிடிச்சி தானே எல்லாம் கொண்டு வரலைங்க. அவர் அந்த பாவக தொடர்புகளை மட்டும்தான் எடுக்கிறார். நம்மளுடைய பாரம்பரிய விதிமுறையை அவருடைய பாவக தொடர்புகளோடு பொருத்தி பலன் சொல்கிறார். சிறப்பாக வருது இல்லை, சிறப்பாக வரும்போது ஏற்றுக்க வேண்டியது தானே. ஸோ அந்த ஒரு சின்ன நாம் ஒரு கரெக்ஷன் ரெக்டிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து பார்க்கும்போது ஒற்றைப்படை ராசிகள் குறிப்பாக 1-5-9 தர்ம திரிகோணத்தினுடைய தொடர்புகள் வலுவாக இருந்து ஒரு கிரகம் திசையை நடத்தும்போது ஒருவன் எத்தனை லட்சம் செலவு செய்தாலும் சரி, எத்தனை கோடி செலவு செய்தாலும் சரி, நடுத்தெருவுக்கு வருவது உறுதி. வந்தே தீரணும். என்ன பண்ணணுங்க? அந்த திசையில் கையை காலை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். இருக்கிற சொத்தை பற்றியாவது காப்பாற்றிக்கிட்டு தண்டசோறாவது சாப்பிட்டுட்டு எங்கேயாவது இருந்துகிட்டு இருக்கலாமே ஒழிய, முதலீடு போடுறேன்னு சொல்லி பெரியவங்க பெற்றவங்க தாத்தா பாட்டன் கஷ்டப்பட்டு வச்சதை கொண்டாந்து போட்டு ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவுக்கு வந்து சூசைட் பண்ணுற லெவலுக்கு போகிறவங்க நிறைய பேரை பார்த்துட்டேங்க. சார் நான் இருக்கலாமா வேணாமாங்கிற கேள்விக்கு வந்து அங்கே வந்துடுறாங்க. எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும்னு நான் கேட்குறேன். நல்ல ஒரு சிறப்பான ஒரு யாருக்குமே கிடைக்காத அந்த 1-5-9 வளர்க்கும்போது பூர்வீகம் வளர்த்துருக்குங்க. நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டு இருந்த குடும்பமாக இருக்கும். பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். நல்ல காரு பங்களா வீடு வசதின்னு இருந்தவங்களாக இருப்பாங்க. அந்த ஒரு தசை குறுக்க வந்து என்ன பண்ணிடுதுங்க, மொட்டை அடித்து உட்கார வச்சிடும். அதனால் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணுங்க, பாவக தொடர்புகளை திசாபுத்தி என்ன இதை கையில் வச்சுருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அதில் வந்து புதிய தொழில்முறை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த காலத்து இளைஞர்கள் அவன் வந்து ஜெயிச்சிட்டான், இவன் வந்து ஜெயிச்சிட்டான், நானும் அதை போய் பண்ணுறேன்ட்டு இவங்க நிறைய அந்த மாதிரி அந்த செம்மறி ஆட்டு கூட்டம்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் டீ கடை வச்சு பெரிய ஆள் ஆகிட்டான், ஹோட்டல் வச்சு பெரிய ஆகிட்டான்னா இவனும் அதை போய் பண்ணுறது. இது ஒரு தவறான அணுகுமுறை, தவறான மனநிலை. நம்ம ஜாதகத்தில் என்ன வரும், நமக்கு என்ன கர்மா விதிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு அது வருமானங்க மூலம் தெரிஞ்சுக்கணும். அவன் பண்ணி ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு அந்த கர்மா இருக்குது, அவனுடைய திசாபுத்தி சாதகமாக இருக்குது. இரட்டைப்படை ராசிகளை தொடர்பு கொண்ட எங்கேயாவது ஒரு மூலையில் போய் கிராமத்தில் ஒரு சின்ன மூலையில் கொண்டு போய் கடை சந்துக்குள்ளே வச்சா கூட அவனுக்கு என்ன ஆகிடுங்க, அவன் நேரம் கூட்டு வந்து கொடுக்குங்க, கொட்டுன்னு கொட்டிடும். நீ தொழில் பண்ண மாட்டியான்னு திசாபுத்தி காத்துக்கிட்டு இருக்குங்க. பண்ண ஆரம்பித்தோடனே இந்தா அப்படின்னு அவனால் எண்ண முடியாதுங்க, கொண்டாந்து அப்படியே வீசிட்டு போயிடும்.
சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். அப்போ அந்த கொடுப்பினை விதி தயாராக இருக்கிறது, அதை செயல்படுத்தக்கூடிய திசாபுத்திகள் அந்த சரியான நேரத்திலே வந்து அவனுக்கு கொட்டுன்னு கொட்டுது. நமக்கு அது இருந்தால் தானேங்க வேலை செய்யும். தர்மத்திரிகோணம் பாக்யாதிபதி திசை, 5 கூடிய பூர்வ புண்ணிய திசை, 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் யாருங்க? 2 6 10க்கு 8 12 வர்றவங்க. 2 6 10 தானே உங்களுக்கு வந்து அர்த்த திரிகோணம், பொருளை தரக்கூடியது யாருங்க? 2 6 10 தான் பொருளை தரக்கூடியது. 2ஆம் பாவத்துக்கு விரயபாவம் லக்னபாவம், 6ஆம் பாவத்துக்கு விரயபாவம் 5ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு விரயபாவம் 9ஆம் பாவம். அப்படி விரயபாவங்களாக சேர்ந்து ஒரு திசாபுத்தி தொடர்புகளோடு ஒரு திசை நடத்தும் போது எக்காரணத்தை கொண்டும் தொழிலுங்கிறது யோசித்து கூட பார்க்கக்கூடாது. நீ என்ன தொழில் வேணால் பண்ணு, என்ன சார் நான் அப்படி நான் இப்படி என்னோடய ஜீன்லேயே இருக்குது, எனக்கு அது தெரியும் இது தெரியும், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா நீ எப்போ பணத்தை போடுவேன் உன்னை மொட்டை அடிக்கலான்னு அது காத்துட்ருக்குது. விட்டதை பிடிக்கிறேன்னு போடுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அந்த பிடிவாதத்தினால என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் மொத்தமாக வாஸ் அவுட் ஆகி மொட்டை அடித்து கழுது மேலே உட்கார வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்பி விட்ரும். ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல ஒரு கைதேர்ந்த ஜோதிடர்கிட்ட போய் அதாவது இந்த மாதிரி இந்த பாவக தொடர்புகளை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. சொந்த தொழில் பண்ணுறோம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணுறோம்னா அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்மளுடைய திசாபுத்திகள் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய 10 வருஷங்களுக்கு 15 20 வருஷங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூட்சமாக என்ன பண்ணிக்கணுங்க, வேலையை செய்யணும். பார்ட்னர்ஷிப் போட்டால் அவருக்கும் நமக்கும் ஒத்து வருமானு பார்த்து போடணுங்க. அதை பார்ட்னர்ஷிப் பற்றி இன்னொரு தனி வீடியோவை நான் போடுறேங்க. ஸோ இந்த திசாபுத்தி 159 திசாபுத்தி 159 தொடர்புகள் 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் தாங்க 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியாதிபதி திசைன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் போடுன்னு 1.5 கோடி ரூபா லாஸ் பண்ணிட்டாருங்க. விட்டதை பிடிக்கிறேன்னு இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கிறாருங்க. நான் சொன்னேன், ஐயோ ஏற்கனவே போட்டது போதும், போகாதன்னா கேட்க மாட்டேங்கிறேன். ஏன்னா விதி வலியது. அதனால் தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை நல்ல ஜோதிடர்களை கலந்து பேசி ஒரு 1000 2000 சன்மானம் கொடுங்க, தப்பு இல்லை. அதோடு போயிடும். வேண்டாம் சார் வேறு இதை பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போங்க, இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணி ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருங்க, ஒரு சின்ன முதலீடு போடுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி கேட்காம லாஸ் பண்ணவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு நல்ல ஜோதிடரை அணுகி சரியான ஒரு வழிகாட்டுதலின் பேரை முதலீடு பண்ணுங்கள். நல்ல நேரம் வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், தெரியாமலாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவிலே சந்திக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.